வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் இந்த புதிய கான்ட்ராக்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா போன கான்ட்ராக்ட் முழுவதுமே நம்ம நேச்சுரல் கேஸ் வீடியோ ப்ரெசன்டேஷன் போடலை. மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்திச்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டில் வீடியோ ப்ரெசன்டேஷன் போட வேணாலும் நல்ல டைமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் பார்க்குறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கொஞ்சம் ட்ரெண்டெல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்கேலை சுருக்கி இருக்கிறோம். சரி, அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்டில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் பாருங்கள். 220லேருந்து 246, அதுலேருந்து மறுபடியும் சரிவை சந்திச்சிருந்தாலும் மறுபடியும் ஸ்டாப் ஆனது 220, அதுலேருந்து தொடர் சரிவை சந்திச்சு 183. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா படிப்படியாக மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து 220ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட க்ளோசிங் இந்த கான்ட்ராக்டில். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மறுபடியும் 220ல் வந்து நிற்கிது. ஸோ இந்த 220 அப்படின்றது தான் இந்த கான்ட்ராக்டை பிரிச்சிருக்கு. மறுபடியும் 220ல் ட்ரேட் ஆகிறப்ப இது ஒரு முக்கியமான இடத்துல நின்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஸ்கேலை பெருசு பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்றதும் ஓரளவு தெளிவாக தெரியும். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். 216லேருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 220லேருந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா 222க்கு மேலே இன்றைக்கி ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. மறுபடியும் இந்த 220க்கு மேலே கிளியராக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த டார்கெட்டை தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பழைய முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடலாம்னா 219ல் ஸ்டாப் லாஸ் போட்டு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.